இந்த கூட்டு விளைவோட பயன்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க தொடர்ந்து கேட்போம். கூட்டு விளைவு பகுதி 8 அத்தியாயம் 1. 10 மாதங்கள முடிவில் கூட குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் தென்படலை. 18 மாதங்கள முடிவில் தான் அவங்களுடைய தோற்றத்தில் மிக லேசான மாற்றங்கள் ஏற்பட்டிருந்துச்சு. ஆனால் 25வது மாத முடிவில் அவங்களுடைய தோற்றங்களில் குறிப்பிடத்தக்க வித்தியாசங்களை பார்க்க முடிஞ்சுது. 27வது மாத முடிவில் எளிதில் பார்க்கக்கூடிய மாற்றங்கள் தோன்றின. 33வது மாத முடிவில் அவங்களுக்கு இடையே இருந்த வேறுபாடுகள் வியப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமாக இருந்தன. ஜேம்ஸ் இப்போது பருமனாக இருந்தான். ஸ்காட் நேர்த்தியான உடற்கட்டுடன் இருந்தான். தினமும் 125 கலோரிகளை குறைத்ததன் மூலம் அவன் 31 மாதங்களில் 33 பவுண்டுகள் உடல் எடையை இழந்திருந்தான். 31 மாதங்கள்ன்றது 940 நாட்கள். 940 நாட்கள்ன்றது 1,17,500 கலோரிகள். தினமும் 125 கலோரிகள். 3,500 கலோரிகள்ன்றது 1 பவுண்ட் உடல் எடை. 1,17,500 கலோரிகள்ன்றது 33.5 பவுண்டுகள். அதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் தினமும் 125 கலோரிகள் மட்டுமே அதிகமாக உண்டான். அதன் காரணமாக அவனுடைய எடை 33.5 பவுண்டுகள் கூடியது. இப்போது அவன் ஸ்காட்டை விட 67 பவுண்டுகள் அதிகமாக எடை கூடியிருந்தான். உடல் பருமன் தவிர வேறு சில முக்கியமான வேறுபாடுகளும் இருந்தன. அக்காலகட்டத்தில் ஸ்காட் கிட்டத்தட்ட 1000 மணி நேரத்தை நல்ல புத்தகங்களை படிப்பதற்கு, ஊக்குவிப்பு பேச்சுகளை கேட்பதற்கும் பயன்படுத்தினான். தான் கைவசப்படுத்திய புதிய அறிவை பயன்படுத்தி அவன் ஒரு பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் பெற்றான். எல்லாவற்றையும் விட மேலாக அவன் தினமும் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஜேம்ஸ் தன் வேலையில் அதிருப்தியோடு இருந்தான். அவனுடைய திருமண வாழ்க்கை தள்ளாடிக்கிட்டு இருந்துச்சு. லேரியை பொறுத்தவரை அவன் 2.5 ஆண்டுக்கு முன் எந்த இடத்துல இருந்தானோ அதே இடத்துல தான் இப்போதும் இருந்து கொண்டிருந்தான். வாழ்க்கை அவனுக்கு முன்னை விட அதிகமாக கசந்து கொண்டிருந்தது என்பது தான் ஒரே வித்தியாசம். கூட்டு விளைவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்பவர்களுக்கும் அதன் விளைவு தங்களுக்கு எதிராக செயல்பட அனுமதிப்பவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அது மாயாஜாலம் போல தோன்றக்கூடும். ஒருவர் தொடர்ந்து 31 மாதங்கள் அல்லது 31 ஆண்டுகள் கூட்டு விளைவின் நேர்மறை இயல்பை பயன்படுத்தி வந்தால் அக்காலகட்டத்தின் முடிவில் அவர் திடீரென்று ஒரே இரவில் வெற்றி பெற்றுவிட்டது போல தோணும். ஆனால் உண்மையில் அந்த நபரின் வெற்றி அவர் நீண்ட காலம் தொடர்ச்சியாக மேற்கொண்ட சிறிய புத்திசாலித்தனமான தேர்ந்தெடுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளின் விளைவே ஆகும். நன்றி. தொடர்ந்து கேட்போம்.